ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த நாள் முழுவதுமாக தேவன் நம்மை வழிநடத்தட்டும். தேவனுடைய கிருபையும் அவருடைய சத்தியமும் நம்மை விட்டு விலகாதிருக்கட்டும். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்திலே நானும் நீங்களும் கடந்து வரும் பொழுது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையின் விசுவாசத்தோடு கூட தானே ஒவ்வொரு காலை வேளையும் நாம் துவக்குகின்றவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த நாள் முழுவதுமாக தேவன் தாமே நம்மை நடத்துகின்றவராக இருந்து நமக்கு வேண்டிய எல்லா ஆலோசனைகளையும், நமக்கு வேண்டிய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவர் நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் அவர் பாராட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்திலே நானும் நீங்களும் கடந்து வந்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே அவர் என்ன செய்ய சித்தமாயிருக்கின்றாரோ அந்த காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் கடந்து செல்லுவோம். அவருடைய வழிகளிலே நடக்கின்றவர்களாக. இந்த நாளிலும் கூட நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Proverbs chapter 3 verse 6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளிலும் கூட வேத வசனம் சொல்லுகிற விதமாக உன்னுடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவாராம். இந்த நாளிலும் கூட நீங்கள் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களை வழிநடத்துகின்ற விதங்களை நீங்கள் நினைத்து கொள்ளும் பொழுது, அவைகளை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது, அவைகளை நீங்கள் சிந்திக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்களுடைய பாதைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்க போதுமான தேவனாக இருக்கின்றார். தேவனுடைய வழிகளிலே நானும் நீங்களும் கடந்து போகும் பொழுது, அவைகளிலே நாம் நடக்கும் பொழுது தேவன் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதிக்கின்றவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் அநேக வழிகள் உண்டு. ஆனாலும் நாம் பார்க்கிற விதமாய் மனுஷனுக்கு தோன்றுகின்ற வழிகள் செம்மையானதாய் காணப்படுகிறது. ஆனால் அது மரணத்திற்கு ஏதுவான வழிகளாய் காணப்படுகிறதா? ஆனால் தேவனுடைய வழிகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவைகள் ஜீவனுக்கு ஏதுவான வழிகளாய் காணப்படுகிறதா? இரண்டிற்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். நம்முடைய மனிதனுடைய அந்த வழிகள், அந்த சிந்தனை தானே அழிவுக்கு நேராக நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. நான் என்னாலே செய்வேன் அல்லது நான் இதை சாதித்து விடுவேன் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அது அழிவுக்கு நேராக நம்மை கொண்டு போய்விடும். ஆனால் தேவனுடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம்? அது ஜீவனுக்கு ஏதுவாக காணப்படுகிறதாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அது ஜீவனை கொடுக்கக்கூடியதாய், அன்றாட நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்மை நடத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. நம்முடைய குடும்பங்களிலும் நாம் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை எல்லாவற்றிலும் செவ்வையாக நடத்த அவருடைய வழிகள் தானே போதுமானதாய் காணப்படுகிறது. இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட வழிகளை நானும் நீங்களும் பின்பற்றுகின்றவர்களாக இருப்போம். தேவனுடைய வழிகளை பின்பற்றி நடக்கும் பொழுது அவைகள் எல்லாம் நமக்கு செவ்வையானதாய் காணப்படுமாம். அவைகள் எல்லாம் நமக்கு நன்மையாக காணப்படுமாம். அவைகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தின் வழிகளாய் காணப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளிலும் கூட அவருடைய வழிகளிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் செவ்வையாக்குவார். இந்த நாள் முழுவதுமாய் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். ஆமென்.